என் இதயம் கலங்கும் போது என் இதயத்திலே பாச கயிறா வந்தீரே. என் இதயம் கலங்கும் போது என் இதயத்திலே பாச கயிறாய் வந்தீரே. என் ஆறுதலும் நீர்தானையா, என்னை அழைத்தவரும் நீர்தானையா. என் ஆறுதலும் நீர்தானையா, என்னை அழைத்தவரும் நீர்தானையா. என்னை தெரிந்து கொண்டவர் நீர்தானையா, என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீரையா. முதல் நாள் பண்டிகையில கர்த்தர் நம்முடைய குடும்பத்துக்கு ஒரு ஆறுதலை கொடுத்து நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர், நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம் முதல் நாள் பண்டிகையில நம்மை மகிமைப்படுத்த போகிறார். முடிந்தவங்க என் கூட 2 கரங்களை தட்டி பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இனி இதயம் கலங்கும் போது என் இதயத்திலே பாச கயிறாய் வந்தீரே. என் இதயம் கலங்கும் போது என் இதயத்திலே பாச கயிறாய் வந்தீரே. என் ஆறுதலும் நீர்தானையா, அழைத்தவரும் நீர்தானையா. என் ஆறுதலும் நீர்தானையா, அழைத்தவரும் நீர்தானையா. என்னை தெரிந்து கொண்டவர் நீர்தானையா, என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீரையா. என்னை தெரிந்து கொண்டவர் நீர்தானையா, மகிமைப்படுத்தும் தெய்வம் நீரையா. இதயம் கலங்கும் போது இதயத்திலே பாச கயிறாய் வந்தீரே. பாடுவோமா? இதயம் கலங்கும் போது இதயத்திலே பாச கயிறாய் வந்தீரே. வருமானங்கள் இல்லாத நேரத்தில், 1 ரூபாயும் நம்முடைய கையில் இல்லாத நேரத்தில் நம்முடைய வறுமைகளை கர்த்தர் மாற்றி, சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி, நம்மை அற்பமாய் பார்க்கிறவர்கள் கண்களுக்கு முன்பதாக, நம்மை ஊதாசீனப்படுத்துகிறவர்களுக்கு முன்பதாக நம்முடைய தலையை உயர்த்தி வைக்கிற தெய்வமாய் இருக்கிறார். அந்த நல்ல தெய்வத்தை ஒரு 2 கரங்களை தட்டி, வருமானம் இல்லாத நேரத்தில் வறுமைகளை மாற்றி நீரன் ஏசையா. வருமானம் இல்லாத நேரத்தில் வறுமைகளை மாற்றி நீரன் ஏசையா. அற்பமாக எண்ணப்பட்ட இடத்தினில், அற்பமாக எண்ணப்பட்ட இடத்தினில் ஆயிரமாய் பெருக செய்தீரேசையா. என்னை ஆயிரமாய் பெருக செய்தீரேசையா. என் ஆறுதலும் நீர்தானையா, அழைத்தவரும் நீர்தானையா. என் ஆறுதலும் நீர்தானையா, அழைத்தவரும் நீர்தானையா. கரங்களை தட்டி, என்னை தெரிந்து கொண்டவர் நீர்தானையா, என்னை மகிமைப்படுத்தும் தெய்வம் நீரையா. தெரிந்து கொண்டார், என்னை தெரிந்து கொண்டவர் நீர்தானையா, மகிமைப்படுத்தும் தெய்வம் நீரையா. இதயம் கலங்கும் போது இதயத்திலே பாச கயிறாய் வந்தீரே. வந்தாரா? கரங்களை தட்டி. இதயம் கலங்கும் போது இதயத்திலே பாச கயிறாய் வந்தீரே.
சகோதரனே, அன்பு சகோதரியே, படுகொழியில் தள்ளிவிட்டார்களா? வர்ண ஆடை கிழிக்கப்பட்டு விட்டதா? ஒரு நாளும் சோர்ந்து போகாது. ராஜாபிஷேகத்தை கர்த்தர் உனக்காய் வைத்திருக்கிறார். ராஜாவுடையை கர்த்தர் உனக்காய் வைத்திருக்கிறார். இந்த முதல் நாள் பண்டிகையில 2 கரங்களை தட்டி பெற்றுக் கொள்கிறவர்கள் என்னோடு கூட சேர்ந்து ராஜாவை உயர்த்தி படுகுழியில் தள்ளியது நல்லது, ஆடை கிழிக்கப்பதும் நல்லது. படுகுழியில் தள்ளியது நல்லது, வர்ண ஆடை கிழிக்கப்பட்டதும் நல்லது. அதனால் தான் ராஜாவாக மாறினார், அதனால் தான் ராஜாவாக மாறினார். உயர்வும் மேன்மை தேடி வந்து கிடைத்தது, உயர்வும் மேன்மை அது தேடி வந்து கிடைத்தது. பெட்டிக்குள்ளே அடைப்பட்டது நல்லது, நதியோர தனிமை வாழ்வு நல்லது. பெட்டிக்குள்ளே அடைப்பட்டது நல்லது, நதியோர தனிமை வாழ்வு நல்லது. அதனால்தான் ராஜாவாக மாறினார், தேசத்திற்கே தளபதியாய் மாற்றினார். அதனால்தான் ராஜா பார்வைப்பட்டது, தேசத்திற்கே தளபதியாய் மாற்றினார். 2 கரங்களை தலைக்கு மேல தட்டி, ஒருவேளை இன்றைய காலகட்டம், இன்றைய சூழ்நிலைகள் பெட்டிக்குள்ளே அடைக்கப்பட்டதை போல காணப்படுகிறதா? நதியோரத்தில் தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையா இருக்கிறதா? சொர்ந்து போகாதே. ராஜ அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு வைக்க போகிறார், ராஜ மேன்மையை கர்த்தர் உனக்கு வைக்க போகிறார். அந்த அபிஷேகத்தை கர்த்தர் எனக்குள்ள வைக்கணும்னு நினைக்கிறவங்க 2 கரங்களை தலைக்கு மேல தட்டி சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லுங்க பார்க்கலாம். என் இதயம் கலங்கும் போது 2024ஆம் ஆண்டு இதயம் கலக்கத்தோடு ஒரு தோல்வியை சந்தித்து என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்ற ஒரு சூழ்நிலையோடு நின்று கொண்டிருந்த நம்முடைய வாழ்க்கையில 2025ஆம் ஆண்டின் முதல் மாதத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். புதிய துவக்கத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கட்டளையிட போகிறார். நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி அப்படியே எழுந்து நின்று கொஞ்ச நேரம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். Glory, hallelujah, hallelujah, hallelujah. எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை கொஞ்ச நேரம் உயர்த்தி hallelujah, நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி, ஹalleluya. கடைசி கால அனுபவத்தை இன்றே தாருமையா, அப்போஸ்தலர் கால அபிஷேகத்தை இன்றே ஊற்றுமையா. 2 கரங்களை வானத்திற்கு நேரா உயர்த்தி கடைசி கால அனுபவத்தை இன்றே தாருமையா, அப்போஸ்தலர் கால அபிஷேகத்தை இன்றே ஊற்றுமையா. அந்த கடைசி கால அனுபவம், கடைசி காலங்களிலே கூடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் செவி கேட்க செய்தார்கள், ஊமையர்கள் பேசினார்கள், முடவர்கள் நடந்தார்கள், போராமை குணத்தில் இருக்கிறவர்கள் மனம் திரும்பினார்கள், இருமாப்பா இருந்தவர்கள் இருமாப்பில் இருந்து வெளியே வந்தார்கள், முறுமுறுக்கிறவர்கள் முறுமுறுக்கிற அனுபவத்தில் இருந்து வெளியே வந்தார்கள், குடிக்காரர்கள் மனம் திரும்பினார்கள், புகை பிடிக்கிறவர்கள் மனம் திரும்பினார்கள், பாவத்தின் கட்டுகளில் இருக்கிறவர்கள் மனம் திரும்பினார்கள். அந்த கடைசி கால அனுபவம், அந்த அப்போஸ்தலரின் அபிஷேகம் இந்த பண்டிகையின் முதல் நாளில இந்த மைதானத்தில் அது கடந்து வந்திருக்கிறது. இந்த முதல் நாளில உங்கள் கரங்களை மேலே உயர்த்துவதோடு தன்னுடைய இருதயத்தையும் சேர்த்து உயர்த்தி அந்த கடைசி கால அனுபவத்தை, தகப்பனே எங்கள் மாம்ச இச்சைகள் மறைந்து ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் வாழ்ந்து ஆவிக்குரிய சிந்தை உள்ளவனாய், ஆவிக்குரிய வைராக்கியம் உள்ளவனாய், ஆவிக்குரிய உணர்வு உள்ளவனாய்
நான் கிறிஸ்தவன் என்கிற உணர்வோடு உம்மை ஆராதிக்கிற ஒரு அபிஷேகத்தை, உம்மை ஆராதிக்கிற ஒரு உணர்வை இந்த முதல் நாள் பண்டிகையில கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கட்டளையிட 2 கரங்களை தலைக்கு மேல தட்டி ஹalleluya. ஓ மோசேயின் முன்பு, ஓ முச்சடி நடுவே பட்சி எறிந்தவர் இந்த ஆராதனையில் அவர் பட்சி எறியும்படியா எல்லா கரங்களை தட்டி நம் போடுகிற ஸ்தோத்திர பலிகளில, நம் ஆராதிக்கிற ஆராதனையில முச்சடி பட்சி எறியும் என்று சொன்னால், ஒரு சாதாரண முச்சடி பட்சி எறியும் என்று சொன்னால், இந்த முதல் நாள் பண்டிகையில ஒரு அபிஷேக வல்லமை, பட்சி எறிகிற வல்லமை மைதானத்தை நிரப்பி கொண்டிருக்கிறது. எல்லா அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் வாய்களை திறந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி, ஒரே ஒரு மனிதன் எலியா ஜெபித்த போது வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கும் என்று சொன்னார். இன்றைக்கு கர்த்தர் நம்மை எலியாவாய் வைத்திருக்கிறார். நம்முடைய சத்தத்துல ஒரு வானக்கினி இறங்க வேண்டும். எல்லாரும் வாய்களை திறந்து ஹalleluya ரஹதன ரதரே ஷததன மரதுரா, எல்லாரும் வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசுங்க. இந்த துவக்கத்தில் கர்த்தருடைய மகிமை, ஓ அந்தகார ஆவிகள், பிசாசின் கிரியைகள், மாந்திரிக கட்டுகள், செய்வினையின் ஆவிகள், சூனியத்தின் ஆவிகள், அந்தகாரங்கள் இயேசுவின் நாமத்தினால அந்நிய பாஷையை பேசுறவங்க பேசி கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ரமனதரஹந்துரா ரெபதரஹந்தரா, ஒரு விடுதலையின் கரம், ஒரு அற்புதத்தின் கரம், ஒரு தூதர்களின் கரம் இந்த மைதானத்தை மூடி சூழ பாளையம் இறங்கி கொண்டிருக்கிறதற்கா glory hallelujah hallelujah. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்புகிறதை நீங்க பார்க்க முடியும். எல்லா கரங்களை தலைக்கு மேல தட்டி வாய்களை திறந்து ஸ்தோத்திரிங்க. உங்க சரீரத்துல ஒரு புதிய விடுதலை, உங்க சரீரத்துல கர்த்தருடைய அபிஷேகம். வியாதிகள் மறைகிற நேரம், பல காலமாய் எதிர்பார்த்து எதிர்பார்த்து நிறைவேறாத காரியத்தை கர்த்தர் இந்த முதல் நாள் பண்டிகையில உனக்கு நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கிறார். அதை பெற்றுக் கொள்றவங்க 2 கையை தட்டி உயர்த்தி glory hallelujah hallelujah. அந்த கடைசி கால அனுபவம், அந்த கடைசி கால அனுபவம், ஒரே ஒரு பேதுருவின் பிரசங்கத்தில் 3000 மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொன்னால், இந்த அரணவாயில் பகுதியாய் கர்த்தர் நம்முடைய கரங்களில் தந்திருக்கிறார். கரங்களை தட்டி கரங்களை தட்டி இப்பொழுது மாம்ச சிந்தைகள் மறைந்து புதிய ஆவியோடு, புதிய வைராக்கியத்தோடு, புதிய வைராக்கியத்தோடு தேவ பிள்ளையே, அந்த வைராக்கியத்தோடு ஒவ்வொரு உணர்வோடு அவரை உயர்த்தி glory hallelujah. கடைசி கால அனுபவத்தை இன்று தாரும் ஐயா, அப்போஸ்தலர் கால அபிஷேகத்தை இன்று ஊற்றும் ஐயா. கரங்களை தட்டி உயர்த்தி கடைசி கால அனுபவத்தை இன்று தாரும் ஐயா, அப்போஸ்தலர் கால அபிஷேகத்தை இன்று ஊற்றும் ஐயா. உங்கள் அபிஷேகம், உங்கள் வல்லமை நிறைவாய் தாரும் ஐயா, அது நிரம்பி வழியட்டுமே, நிறைவாய் தாரும் ஐயா, நிரம்பி வழியட்டுமே. கடைசி கால அனுபவத்தை இன்று தாரும் ஐயா. கரங்களை தட்டி பெற்றுக்கொண்டு அப்போஸ்தலர் கால அபிஷேகத்தை இன்று ஊற்றும் ஐயா. கடைசி கால அனுபவம், கடைசி கால அனுபவத்தை இன்று தாரும் ஐயா. அப்போஸ்தலர் கால அபிஷேகத்தை இன்று ஊற்றும் ஐயா. மோசேயின் முன்பு முச்செடி நடுவே பட்சி எறிந்தீரையா, எங்கள் மீதும் அக்கினியாக பட்சி எரியும் ஐயா. சீனாய் மலையில் அக்கினியாக இறங்கி பேசினீரே, எங்கள் சபையிலும் அக்கினியாக இறங்கி பேசும் ஐயா. ஜெபத்துக்கு அக்கினியாக இறங்கி வந்தீரையா, எங்கள் ஜெபத்துக்கும் அக்கினியாக இறங்கி வாரும் ஐயா. அப்போஸ்தலர் மீது அக்கினியாக இறங்கி வந்தீர்
அபிஷேகம் உந்தன் வல்லமை நிறைவாய் தாரும் ஐயா, அது நிரம்பி வழியட்டுமே. நிறைவாய் தாரும், நிறைவாய் தாரும் ஐயா, அது நிரம்பி வழியட்டுமே. ரெண்டு கரங்களை தட்டி நிறைவாய் தாரும் ஐயா, அது நிரம்பி வழியட்டுமே. ஆராதனை உமக்கே, சதா உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. வாய்களை திறந்து ஆராதனை உமக்கே. நீங்க பார்ப்பது ஒரு விடுதலை. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சதா உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை. இந்த முதல் நாள் பண்டிகையில கர்த்தருடைய பிரசன்னம் இந்த மைதானத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காக எல்லாரும் வாய்களை திறந்து அப்பாவை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, சொந்தமும் நீரே. காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே, இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். வேளையிலும் துதிப்பேன். பாடுங்க பார்க்கலாம். இயேசுவே உம்மை நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய சமூகத்தில் அவரை உயர்த்தி இயேசுவே, இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். வேளையிலும் நீங்க பாடணும். இயேசுவே, இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன், துதிப்பேன். வேளையிலும் துதிப்பேன். ஐயா வாழ்க, வாழ்க உம் நாமம் வாழ்க, அவருடைய திருநாமம் வாழ்க, வாழ்க, வாழ்க உம் நாமம் வாழ்க. சேர்ந்தவரை உயர்த்தி யா வாழ்க, வாழ்க உம் நாமம் வாழ்க, யா வாழ்க, வாழ்க உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே, குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகரே. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகரே. ஐயா வாழ்க, 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 வாழ்க உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, glory, வாழ்க உம் நாமம் வாழ்க. பாடுவோம். ஐயா வாழ்க, இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய திருநாமம் உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க உம் நாமம் வாழ்க. இடக்கையால் தாங்குகிறீ, வலக்கையால் தழுவுகிறீ. இடக்கையால் தாங்குகிறீ, வலக்கையால் தழுவுகிறீ. எனக்கு உரியவரே, இதயம் ஆழ்பவரே. எனக்கு உரியவர், எனக்கு உரியவரே, இதயம் ஆழ்பவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். பாடுங்க, பாடுங்க. இந்த பாடலை பாடும்பொழுது கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய தயவு பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு ரெண்டு கரங்களை தட்டி உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம்.
துன்பங்களை முறியடிக்கிற அபிஷேகம், கட்டுகளை உடைக்கிற அபிஷேகம், பலவீனங்களை மாற்றுகிற அபிஷேகம், கர்த்தருடைய வல்லமை உன் சரீரத்தில் இப்பொழுது நிரம்பிக் கொண்டிருக்கிறது. உச்சம் தலை முதல் உள்ளம் பாதம் வரையிலும் சுகமளிக்கிற வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை, அற்புதத்தின் பலம், தொடுதலின் பலம் பெற்றுக்கொள்கிற பிள்ளைகள். I receive in the name of Jesus. கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை பெற்றுக்கொள்க. உமக்கே ஸ்தோத்திரம். ரெண்டு கரங்களை தலைக்கு மேல உயர்த்தி தட்டி இடக்கையால் தாங்குகிறீ, வலக்கையா தழுவுகிறீ. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இடக்கையால் தாங்குகிறீ, வலக்கையா தழுவுகிறீ. ரெண்டு கரங்களை வானத்திற்கு நேரா உயர்த்தி எனக்கு உரியவரே, இதயமாழ்பவரே, எனக்கு உரியவரே, இதயமாழ்பவரே. கடந்த நாட்கள் முழுவதுமா கர்த்தரன் ஆண்டா, கர்த்தரன் நடத்தினா, அவருடைய திருக்கரை என்ன நடத்தினதுன்னு சொல்றவங்க மட்டும் தலைக்கு மேல கரங்களை தட்டி, அப்பா உங்க பிரசன்னம், உங்க தயவு, உங்க இரக்கம், உங்க மகிமை, உங்க அளவில்லாத கிருபை இந்த மைதானத்தை மூடட்டப்பா என்று சொல்லி யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம் நீ மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீ, என் தேவையெல்லாம் சந்திப்பீ. ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. அந்த பிரசன்னத்தோடு அந்த மகிமையோடு உலகான சேற்றில் இருந்து தூக்கி எடுத்தாரு, கண்மலை மேல் நிறுத்தினாரு, தகுதியே இல்லாதவர்களுக்கு தகுதியை கொடுத்தாரு, அற்பமா எண்ணப்பட்டவர்கள் மத்தியில தலையை உயர்த்தினாரு. ரெண்டு கரங்களை உயர்த்தினதோடு தன் இதயத்தையும் சேர்த்து உயர்த்தி நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்பா நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா, ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. கரங்களை மேல உயர்த்தி இரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே. ஒப்பு கொடுத்தவங்க மட்டும் கரங்களை மேல உயர்த்தி அப்பாவுடைய முகத்தை பார்த்து இரட்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர்தானே. ஆராதனை ஆராதனை அப்பாவுக்கே ஆராதனை. கரங்களை மேல உயர்த்தி ஆராதனை ஆராதனை அப்பாவுக்கே ஆராதனை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? சத்தத்தை உயர்த்தி ஆராதனை ஆராதனை
கரங்களை திறந்து ஆராதனை, glory, ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை. ரெண்டு கரங்களை தட்டி சத்துருக்களுக்கு முன்னதாக கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறார். உன் பாத்திரம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. நிறைவை கர்த்தர் காண செய்ய போகிறார். குடும்பத்தில் நிறைவு, வியாபாரத்தில் நிறைவு, ஊழியத்தில் நிறைவு, எதிர்பார்த்த காரியத்தில் நிறைவை கர்த்தர் கட்டளையிட போகிறார். நிறைவை பெற்றுக் கொள்றவங்க மட்டும் தலைக்கு மேல கரங்களை தட்டி 3 முறை சத்தத்தை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லுவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Jesus, thank you Father. சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். வருகிற காரியங்களில் கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹalleluya.